ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு NSR குக்கிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷை செய்கிறதுக்கு நிறைய திங்ஸ் எதுவும் தேவைப்படாது, வீட்டில் இருக்க சில பொருட்களே போதும். இப்போ இந்த டிஷ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து 1 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம இப்போ சர்க்கரை பாகு வைக்க போகிறோம். அதுக்காக இதில் 1 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையணும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்துட்டு நான் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போது சுகர் சிரப்பு ரெடியாக இருக்குது. இதை நம்ம அப்படியே ஒரு சைடில் வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ரவையை வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்து ரவை வந்து நல்லா வறுத்தாச்சு. இதில் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்கு. இதில் 1 கப்பு அளவுக்கு பால், எந்த பாலாக வேணால் இருக்கலாம், காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் எது வேணால் இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு இந்த ரவை வந்துட்டு இந்த பாலை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். சிம்மிலே வச்சு குக் பண்ணுங்கள், ஏன்னா ரவை சீக்கிரமாக கெட்டியாயிடும். இப்போ வந்துட்டு ரவை நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள், பால் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை வந்து ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். இப்போ இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் கையிலேயே நல்லா பிசையணும். பிசையும் போது நல்ல ஒரு மாவு மாதிரி நமக்கு வந்துடும், சப்பாத்தி மாவு மாதிரி. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன். இது கூட வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டு அது மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். அந்த பேக்கிங் சோடா வந்து கரையணும் அதுக்காக. இப்போ அதையும் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ரவா டோவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ நம்மளுடைய மாவு சூப்பராக ரெடியாக இருக்குது. இதிலேருந்து ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்து கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு பண்ணலாம், கொஞ்சம் ரொம்ப ஸ்டிக்கியாக ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை வந்துட்டு நமக்கு வேண்டிய ஷேப்பில் பண்ணிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கிட்டு சென்டரில் இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி டூத்பிக் ஸ்டிக் வச்சு நான் டிசைன் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் வரும். டிசைன்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் அதுக்காக. இப்போது சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள், ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் சூடாக இருக்குது. இதில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்துட்டு மீடியம்லேயே வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் எல்லா சைடும் திருப்பி விட்டுட்டு ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். இப்போது நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு நான் வந்து ஏற்கனவே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டுக்கலாம். ஒரு வேளை சுகர் சிரப் ரொம்ப ஆறி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதை சூடு பண்ணிக்கிட்டு சூடாக இருக்கும்போது போடணும். அப்போ தான் வந்து சுகர் சிரப்பு நல்லா அப்சர்வ் ஆகும். இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சுகர் சிரப்பில் ஊற வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம இதை சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குலோப்ஜாமை விட டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து நிறைய பொருள் எதுவும் யூஸ் பண்ணலை, வெறும் ரவை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈஸியான ஒரு டிஷ்ஷும் கூட. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் டிஷ் எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனல் NSR குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.